ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றவழி சுடரை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோவை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சுடரோட அப்பா வெற்றி தான் அப்படிங்கிற உண்மையை எப்போவுமே சுடர்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு அபி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தாங்க. அதையும் தாண்டி அவங்க அவமானப்பட்டு நிற்கிறத பார்த்துட்டு தாங்கிக்க முடியாமல் நம்ம வெற்றி எல்லா உண்மைகளையும் அதுவும் எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டாங்க. இப்போது நம்ம சுடரை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே நம்ம சுடரோட அப்பா யார் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. அதனால பேசவே கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க சுடர். இதுக்கு முன்னாடி ரொம்ப கெஞ்சி பார்த்தாங்க, நான் கேப்டன் கூட பேசுகிறேன்னு. அவங்க அதாவது அபிகிட்ட ரொம்ப ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி தான் பெர்மிஷன் வாங்கி 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. வெற்றி தான் தன்னுடைய அப்பான்னு சுடருக்கு தெரியாத வரைக்கும் அவங்களுக்குள்ள நல்ல ஒரு பாண்டிங் இருந்துச்சு. அவ்வளோ அன்பாக இருந்தாங்க. பட் இப்போ அவர் தான் அப்பான்னு தெரிஞ்சதுனாலையும் அப்பா மேலே முழுசாக அவங்க வெறுப்பு மட்டுமே வச்சிருக்கிறதுனாலையும் அப்பாங்கிற உறவு அவங்க லைஃப்பில் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி வெற்றி கூட பேசுறதுக்கு அவங்க விருப்பப்படலை. அபி கூட பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க வெற்றி கிட்ட, சுடர் கூட பேச வேண்டாம்னு சொல்லிடாது அப்படின்னு. நான் ஒன்றும் அவ்வளோ கல் நெஞ்சக்காரி கிடையாது, ஆனால் இந்த விஷயம் எப்போவுமே கருணாவுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை மட்டும் சொல்லி நம்ம அபி அதை அப்படியே விட்டுட்டாங்க. நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. பட் கர்ணாவுக்கு தெரிஞ்சாதான் வெற்றிக்கு பிரச்சனை. ஏற்கனவே நம்ம புலிக்குட்டி கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, நான் கர்ணா கிட்ட சொல்லிட போகிறேன், கண்டிப்பாக கர்ணா சுடரை ஏற்றுப்பான், அபியை ஏற்றுக்கலனா கூட அப்படிங்கிற மாதிரி. ஆனால் கர்ணாவுக்கு தெரிஞ்சாதான் பிரச்சனையே ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது நம்ம வெற்றிக்கு தெரியாமல் இருக்குது. கூடிய சீக்கிரம் கர்ணாவுக்கும் விஷயம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் வெற்றிக்கு யார் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரிய வரப்போகுது. அப்போ இருக்குது கர்ணாவுக்கு அப்படிங்கிறது. அபி வீட்டுக்கு போகும்போது ரொம்ப சோகமாக இருக்காங்க. சண்முகம் நிறுத்தி, என்னாச்சுமா, ஏன் டல்லாக இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைனா அப்படின்னு அபி சமாளிக்க பார்க்குறாங்க. இங்கே பாரு அபி, இதுக்கு முன்னாடி வேறு, ஆனால் இப்போது வெற்றிக்கும் விஷயம் தெரிஞ்சிருச்சு. வெற்றி தான் தன்னோட அப்பான்னு சுடருக்கும் தெரிஞ்சிருச்சு. இந்த உலகத்தில் உனக்குன்னு இருக்கிற ஒரே ஜீவன் சுடர் அப்படின்னு நீ வாழ்ந்துட்டு இருக்க. அதே மாதிரி தான் வெற்றிக்கும் இருக்கும் ஏறக்குறைய. நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனாலும் கூட அவன் கூட குழந்தை போயிடக்கூடாது. நீ வெற்றி கூட குழந்தைய ஒப்படைக்கணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக அதை விட ஒரு முட்டாள்தனம் எதுவுமே இருக்காது. அவன் அந்தளவுக்கு உனக்கு துரோகம் பண்ணியிருக்கான் அப்படின்னு. இல்லைண்ணா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் ஏன் அப்படி யோசிக்கிறீங்கன்னு. இல்லைம்மா, பரோல் முடிஞ்சு நீ மறுபடியும் ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சு அப்படின்னா அப்படி வரக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். ஒருவேளை அப்படி ஒரு கட்டாயம் வந்துச்சுன்னா நீ சுடரை வெற்றிக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனால் அவள் சேஃபாக இருப்பான்னு நீ நினைக்கிறது ரொம்ப தப்பு. அவள் நீ என்கிட்ட தான் விட்டுட்டு போகணும், நான் உன்னை ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்றாங்க. என்னன்னா வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு பாரமாகவே இருப்பேன்னு நினச்சிட்டிங்களா என்ன? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுன்னு. அப்போது அவன்கிட்ட தான் நீ விட்டுட்டு போக போகிற. இல்லை, அந்த துரோகி தான் உனக்கு நல்லவன் ஆயிட்டானா? இப்போ உன் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு அவனுக்கு தகுதி இருக்கு, ஆனால் எனக்கு இல்லைன்னு சொல்ல வரியா அப்படின்னு பயங்கரமாக கோவப்படுறாரு. ஆனால் கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் சுடரை விட்டுட்டு போறேன்னே சொல்லலையே, அதுவும் ஏன் அவன்கிட்ட விட்டுட்டு போகணும்? நான் முதல்ல ஜெயிலுக்கே போக போறதில்ல அப்படின்றாங்க. என்ன சொல்கிற அபிமா, பிரபாகரன் சார் ஏதாவது பாசிட்டிவாக சொன்னாரா என்ன அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக சண்முகம் கேட்குறாரு. அப்போது நம்ம அபி இருந்துட்டு, இல்லைண்ணா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, அப்படி நடந்திருந்தா நான் உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டேனா. நான் இப்போ வெற்றியை தான் பார்த்துட்டு வரேன், வெற்றிக்கிட்ட கர்ணா கிட்ட இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்றாங்க. கர்ணா கிட்ட சொல்லக்கூடாதா, என்னம்மா சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னா, நான் ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் வெற்றி சொன்ன சாட்சி மட்டும் கிடையாது, அந்த கர்ணாவும் தான் என் மேலே பழிய போட்டது அப்படின்றாங்க. கர்ணா அவ்வளோ நான் கெட்டவனா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாண்ணா, அவன் கம்பெனியில் நீங்கள் வேலைக்கு போகிறேன்னு சொன்னப்போ நான் வேண்டான்னு சொன்னது காரணமும் அதுதான். அதே மாதிரி தியாவோட ஆப்ரேஷனுக்காக வெற்றி பணம் கொடுக்குறேன்னு சொன்னப்போ அது கர்ணாவோட பணமாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் கண்டிப்பாக வேண்டவே வேண்டான்னு சொன்னது காரணமும் அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கர்ணாவும் வெற்றியும் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க 2 பேருமா சேர்ந்து தான் உன் வாழ்க்கை எப்படி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்னமோ நடந்துருச்சுண்ணா, அன்னிக்கிட்ட சொன்னதையே தான் உங்ககிட்டையும் சொல்கிறேன். சீக்கிரமாகவே எல்லா உண்மைகளும் உங்களுக்கு தெரிய வரும். அது வரைக்கும் தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. அதே மாதிரி மறுபடியும் கண்டிப்பாக நான் ஜெயிலுக்கு போக போகிறதில்ல, என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நான் ப்ரூவ் பண்ண போகிறேன், அதுக்கான வேலைகளை தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி உள்ளே போயிடுறாங்க. சண்முகத்துக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. இதுக்கு மேலேயும் அந்த கம்பெனியில் வேலை செய்யணுமா அப்படின்னு நம்ம சண்முகம் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் உள்ளே போய் அபி ஒரு நிமிஷம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. உங்கள் அண்ணியை பார்த்தியா அப்படின்னு. அவங்க கடைக்கு போயிருக்காங்கண்ணா, நான் உள்ளே வரும்போது அவங்க வெளியே போனாங்க அப்படின்றாங்க. அப்போ நான் இந்த விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன், நான் இனிமேல் அந்த கம்பெனியில் வேலை பார்க்க போகிறதில்ல. அவன் கம்பெனியில் வேலை பார்த்து அந்த பாவத்தினால வந்த சம்பளத்தை எடுத்துகிட்டு வந்து என் பிள்ளைங்களுக்கு கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றாரு. நீங்கள் ஏன்னா அப்படி நினைக்கிறீங்க? நீங்கள் உங்கள் வேலையில் கரெக்டாக இருக்கீங்கல்ல, அங்கே ஏதாவது தப்பாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தாராளமாக நீங்கள் அந்த வேலையை வேண்டான்னு தூக்கி போட்டுடலாம். இப்போது நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி அன்னிக்கிட்ட சொன்னால் ஏன் திடீர்னு வேலையை விடணும்னு தேவையில்லாமல் கேட்பாங்க. ஒருவேளை இந்த காரணத்தை சொன்னாலும் அபியால் தான் எல்லாம் நடந்துச்சுன்னு கோவப்படுவாங்க. வேண்டாண்ணா, இப்போதைக்கு இது இப்படியே இருக்கட்டும். அவரோட கம்பெனி அப்படின்னாலும் அங்கே நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, அவங்க எல்லாருமே அவன் கெட்டவன்னு தெரிஞ்சிருந்தோம் அங்கே
அங்கே வேலை பார்த்து சம்பளம் வாங்கி வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. நமக்கு தேவை வேலை தான். நீங்கள் செய்கிற வேலைக்கு சம்பளம் வாங்குங்க, வாங்குகிற சம்பளத்துக்கு நாணயமாக வேலை செய்யுங்க, அவ்வளோதான். இதை பற்றி நீங்கள் டீப்பாலாம் யோசிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிற யாரையும் முழுசாக நம்பிடாதீங்கண்ணா அப்படின்னு மட்டும் அபி சொல்கிறாங்க. நீ சொல்கிறதும் சரிதான் அப்படிங்கிற மாதிரி சண்முகம் அதை அப்படியே நிறுத்திடுறாரு அந்த பேச்சை. பட் கண்டிப்பாக இன்னொரு வேலையை தேடிக்கிட்டு அந்த வேலையை விட்டுடணும் அப்படிங்கிற மாதிரி தான் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. இந்த பக்கம் வெற்றி சுடரை பார்க்கணும் பேசணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. காலையில் ஸ்கூலுக்கு போகும்போதே பின்னாடியே போனார். ஆனால் நம்ம சுடர் முகம் கொடுத்து கூட பேசலை. தயவு செஞ்சு என் பின்னாடி வராதிங்க அப்படின்னு வாய் திறந்து பேசினா அந்த குரலையாவது கேட்டுக்கலாம் அப்படின்னு வெற்றி நினச்சாரு. எதுவுமே பேசலை. ஒரு முறை முறைச்சிட்டு அவங்க பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுடர் நில்லு, ஒரு நிமிஷம் நில்லுடா, நீ என் கூட பேசாம மட்டும் இருக்காத, நீ அடிச்சிரு, கோவப்படு, திட்டு, என்ன வேணாலும் பண்ணு, ஆனா பேசாம மட்டும் இருக்காது அப்படின்னு ரொம்ப கண் கலங்கி ஃபீல் பண்ணி கேட்குறாரு. ஆனா சுடர் அப்போ கூட அதாவது நம்ம அபி சொன்னது பேசினது அவங்களோட கஷ்டங்கள், அவங்க ஜெயிலில் எப்படியெல்லாம் அவதிப்பட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் மனசில் வச்சு வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசுறதில்ல. நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு கூட சொல்றதில்ல. அவங்க பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வெற்றி அப்படியே உடஞ்சி போயிடுறாரு. கூடிய சீக்கிரம் சுடரை என் கூட பேச வச்சிடுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு புலிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இல்லடா, சுடர் பயங்கர கோவத்தில் இருக்கா. எனக்கு தெரிஞ்சு அந்த பாப்பா அவங்க அம்மா மேலே உயிரே வச்சிருக்கா. அவங்க அம்மாவுக்காக எதனாலும் பண்ணக்கூடியவ. அவங்க அம்மா வேண்டான்னு சொல்லியும் உன் கூட பேசுறதுக்கு தயாராக இருந்த பொண்ணு இப்போ அவங்க அம்மாவே இதுக்கு தடை இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறான்னா அப்பா அப்படிங்கிற உறவை அவள் அந்த அளவுக்கு வெறுக்கிறான்னு. எல்லாத்துக்கும் இந்த அபிதாண்டா காரணம் அப்படின்றாங்க. சும்மா எல்லா பழியையும் அபி மேலேயே போடுறத நிறுத்து வெற்றி அப்படின்றாரு புலிக்குட்டி. வேற யாரா இதுக்கு காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. நீ தான் காரணம் அப்படின்றாரு. நான் என்ன காரணம் அப்படின்னு கோவப்படுறாரு. இங்கே பாரு வெற்றி, நான் சொல்கிறத நிதானமாக கோவப்படாமல் கேளு. அபியை பொறுத்த வரைக்கும் உன்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்களோ அதை தான் குழந்தைகிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீ தான் அவங்க அப்பா அப்படின்னு சொல்லலைனாலும் அப்பா எப்படியெல்லாம் நம்மளை கொடுமைப்படுத்தியிருக்காரு, நம்மளை டார்ச்சர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அவள் சொல்லியிருப்பாள்ல. அபி கேட்டாங்கன்னு சொன்னியே, ஒரு நாளாவது என்னை ஜெயிலில் வந்து பார்த்து எப்படி இருக்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டியான்னு. அந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா வெற்றி? உன்னை சுற்றி இருக்கிற எல்லாமே சரி, அபி மட்டும்தான் தப்புன்னு நீ நினைச்சு தானே அவங்க மேல இந்த மாதிரி ஒரு பழியை போட்டு உள்ள அனுப்புனேன்னு. பழிதான் போட்டேன்னு நீ முடிவே பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாடா, எனக்கு தெரிஞ்சு அவங்க பேசுறது நடந்துக்கிறது சுடர் அவங்க வளர்த்துருக்கிற விதம்னு எல்லாமே அவங்க வீட்டு குடும்பத்தில் இருக்கிற ஆளுங்க முதற்கொண்டு நம்ம பார்த்த வரைக்கும் பழகின வரைக்கும் அபி இந்த கொலையை பண்ணியிருக்க மாட்டாங்க வெற்றி. நான் உறுதியாக சொல்கிறேன். ஒரு வேளை மறுபடியும் நீ அதே மனநிலைமையில தான் இருக்கே அப்படின்னா உன் பொண்டாட்டி பரவாயில்ல, ஆனால் நீ உன் குழந்தைய மறந்துட வேண்டியதா அப்படின்னு புலிக்குட்டி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது. எனக்கு சரக்கு அடிக்கணும் அப்படின்றாரு. என்னடா, சுடரை பார்த்ததுலேருந்து நான் சரக்கு அடிக்கிறதில்ல நிறுத்திட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் என்னமோ தெரியல, இன்றைக்கி எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் என் வாழ்க்கையை நானே கெடுத்துக்கிட்டேனோன்னு தோணுது. அன்றைக்கி கண்ணால் பார்த்த ஒரு விஷயத்தை வச்சு அபிதான் குற்றவாளின்னு அவளை ஜெயிலுக்கு அனுப்பி இத்தனை வருஷம் அவளை தண்டனைக்கு உள்ளாக்கியிருக்கேன் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பாவம். அந்த பாவத்தை கண்டிப்பாக அபியே மன்னிச்சாலும் என்னாலேயே என்னை மன்னிக்க முடியாது. நான் அவ்வளோ கொடூரமானவனடா அப்படின்னு அழுகுற. வெற்றி, இங்க பாரு, அதை நீ கடந்து வந்துதான் ஆகணும். ஏதோ ஒரு சூழ்ச்சியில நீயும் அபியும் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு தான் நினைக்கணும். அது ஏன் கர்ணாவா இருக்கக்கூடாதுன்னு புலி அப்படின்னு கோவப்படுறாரு. அதானே, கர்ணாவை பத்தி ஏதாவது சொன்னா மட்டும் உனக்கு கோவம் வருது. கர்ணா மேல வச்ச பாசத்தையும் அந்த நம்பிக்கையையும் நீ அபி மேல வைக்கலங்கிறது தான் அபியோட கோவமே. கண்டிப்பா ஒரு நாள் நீ யாரை அதிகமா நம்புறியோ அவங்க தான் உன்னோட எல்லா கஷ்டங்களுக்கும் காரணம்னு தெரிய வரும்போது தான் நீ உடஞ்சு போய் நிக்க போற. ஆனா அப்ப கூட இந்த புலிக்குட்டி உனக்காக இருப்பான்டா. பட் கண்டிப்பா நீ இந்த ஃபீல் வர உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. வெற்றிக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, மண்டையை பிச்சுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். லஞ்சு கொடுக்கறதுக்காக மகேஷை பார்க்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. அந்த கேப்லையாவது சுடரை பார்க்கலாம் பேசலனா கூட அப்படின்னு சுடர் அவர் வராருன்னு தெரிஞ்சதுமே அங்கேருந்து எந்திரிச்சு போய் தனியாக உட்காந்து சாப்பிட்றாங்க. அதே மாதிரி தருண், தியா, பவின்னு எல்லாருமே போயிடுறாங்க. மகேஷ் மட்டும் தனியாக இருக்காரு. இப்போது மகேஷை பார்த்துட்டு என்னடா உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எந்திரிச்சு போயிட்டாங்க அப்படின்னு. தெரியல அங்கிள் அப்படின்னு. சுடர் இங்கே வா சாப்பிடலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் தலையாடுறாங்க. அப்போ கூட வரேன் இல்லை வரல அப்படின்னு எதுவுமே சொல்கிறதில்ல. சரி விடு, அவளை டிஸ்டர்ப் பண்ணாத, இந்த லஞ்சு நீ வாங்கிட்டு போய் உட்காந்து சாப்பிடு உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்னு வெற்றி போயிடுறாரு. மகேஷ்க்கு குழப்பமாக இருக்குது. இப்போ அந்த சாப்பாட்டை எடுத்துகிட்டு போய் அங்கே உட்காந்து சாப்பிடும்போது ஏன் வெற்றி அங்கிளை பார்த்ததும் நீங்கள் எல்லாரும் வந்துட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சுடர் எதுவுமே பேசுறதில்ல. அங்கே இடம் சரியில்லைல்ல, அதனால தான் இங்கே சாப்பிட்றதுக்காக வந்தோம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. வெற்றி ரொம்ப உடஞ்சி போயிடுறாரு. ஈவினிங் அவள் வீட்டுக்கு போகும்போதாச்சும் அவளை பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சு வெற்றி வீட்டுக்கே போகாமல் அங்கேயே வெயிட் பண்ணிட்டுருக்காரு. அதுவும் லஞ்சு கொடுக்க வந்தவர் ஈவினிங் வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணிட்டுருக்காரு. அந்த ஏரியாவில்
நம்ம மாணிக்கம் அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டை ஒரு ஸ்கூல் பேக்கில் வச்சதா ஞாபகம் இருந்துச்சு இல்லையா, அந்த விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு அங்கே வந்து எதையோ பார்த்துக்கிட்டு நின்றுட்டுருக்காரு. அந்த ரிப்போர்ட் மட்டும் மிஸ் ஆகாமல் இருந்திருந்தா இப்போ எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் கிடச்சிருக்கும். நம்ம வெளிநாடு போகணும் அப்படின்னா கூட அந்த கருணா எப்படியாவது நம்மளை கண்டுபிடிச்சு எப்படியும் நம்மளை ஒழிச்சு கட்டிடுவா, எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஊருக்குள்ளேயே இருந்தால் கூட ஒரு கூட்டத்தோட கூட்டமாக இருக்கிற மாதிரி ஆகிடும். நம்ம வெளியில் போயிட்டோம்னா அவன் கண்ணுக்கு தனியாக தெரிகிற மாதிரி ஆயிட்டா என்ன பண்ண முடியும்? நம்ம ஃபேமிலியை வேறு அடிக்கடி அவன் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை அவங்களையும் நான் கூட்டிகிட்டு போகிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா நம்மளை எல்லாரையும் சேர்த்து தீர்த்து கட்டிடுவான் அப்படிங்கிற மாதிரி பயந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டு நிற்கிறாரு. இந்த ஏரியாவில் தான் ஒரு கோவில் பக்கத்தில் அந்த பேக்கில் நம்ம அந்த ரிப்போர்ட்டை வச்சோம். அந்த பேகை அடையாளம் கண்டுபிடிச்சோம்னா கூட கண்டிப்பாக நமக்கு பெரிய ஒரு ஆதாயம் கிடைக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்க நம்ம சுடர், அதாவது எல்லாரும் ஸ்கூல் விட்டு போயிட்டு இருக்காங்க. வெற்றி ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சுடரை பார்க்கறதுக்காக. அந்த நேரத்தில் நம்ம தருணுதியாவும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும், மற்ற ஃப்ரெண்ட்ஸோட நம்ம சுடர் வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும். இப்போ எதார்ச்சியாக தான் மாணிக்கம் திரும்பி பார்க்குறாரு. அந்த பேக்கை பார்க்குற மாதிரியே இருக்கு. சுடர் பின்னாடி வேற ஒரு பாப்பா போகிறதுனால அந்த பேக் நல்லா கண்ணில் படல. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் டியூஷனுக்கு போகணும்னு சொல்லி அவங்க கூட இருந்த 2 பிள்ளைகளும் வேற ஒரு வழியில் கட் பண்ணி கிளம்பி போயிட்டாங்க. இப்போ சுடர் மட்டும் தனியாக நடந்து போயிட்டு இருக்காங்க. மாணிக்கம் தூரமாக இருந்து பார்த்துட்டு அவர் வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாரு. இந்த பேக்கில் தானே அந்த நம்ம ரிப்போர்ட்டை வச்சோமே அப்படிங்கிற மாதிரி. இப்போது பின்னாடியே நடந்து போயிட்டு இருக்காரு. குழந்தை எங்கே போகிறா, வீடு எங்கே அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தியாவும் நம்ம தருணும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. சுடர் இன்னும் வரலை அப்படின்னு கேட்டதுக்கு அவளை மேம் ஏதோ உட்கார வச்சு எழுத வச்சுருந்தாங்க, ஏதோ ஸ்பெஷல் கோச்சிங் கொடுக்குறாங்க அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தருண் சொன்னாரு. சரி நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நம்ம அபி வந்து கிளம்பி வந்தாங்க. அவங்க ஆப்போசிட்டில் வந்துக்கிட்டு இருக்காங்க. வெற்றி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல இருந்து நம்ம சுடரோட வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் தான். அதனால் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்த இடத்துல இருந்து சுடர் பின்னாடி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் என்ன அந்த பொண்ணு பின்னாடி போயிட்டு இருக்கா அப்படின்னு மாணிக்கம் கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. பரவாயில்ல, அவனுக்கும் அந்த குழந்தைக்கும் என்ன சம்மந்தம் இருக்க போகுது, அவன் பாட்டுக்கு நடக்கிறான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நம்ம என்ன பேசவா போகிறோம், அந்த பொண்ணோட வீடு எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போய் வீட்லேயே கேட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இவர் பிளான் பண்ணி போயிட்டு இருக்காரு. இவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விதமாக அபி வந்து சுடருக்கு ஆப்போசிட்டில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. வெற்றியும் அதை பார்த்தா கோவப்படுவா அபி அப்படின்னு யோசிச்சுட்டு ஓரமாக நின்றுக்கிறாரு. அப்பா இவன் போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி மாணிக்கம் நினச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் அபி சுடரை பார்த்த உடனே சுடரும் அபியை பார்க்குறாங்க. என்னமோ என்ன கூட்டிகிட்டு போக வந்தீங்களா அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன அபி கூட இந்த குழந்தை போகுது, அப்போ அபியோட குழந்தையா இது, இல்லை அவங்க குடும்பத்தில் இருந்து குழந்தையா இருக்குமா, யார் என்ன உறவு இவங்க 2 பேருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஒருவேளை இந்த ரிப்போர்ட்டை அபி பார்த்துருப்பாங்களா, அபி பார்த்துருந்தாங்கன்னா இந்நேரம் அவங்க எந்த தப்பும் பண்ணலைன்னு ப்ரூவ் பண்ணி வெளியே வந்திருப்பாங்களே, ஒருவேளை அப்படி ப்ரூவ் பண்ணி தான் வெளியே வந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்க யோசனை இவருக்கு. ஆனால் எப்படியாவது பேசியே ஆகணும் அபிகிட்ட அப்படின்னு இவர் ஃபாலோ பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு அபி அப்படின்னு கூப்பிடுறாங்க. கொஞ்சம் தூரம் பக்கத்தில் தான் இருக்கு அவங்க வீடு. அதனால அபி பயப்படுறாங்க. மணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் நீ வீட்டுக்கு போ, நான் இவர் கூட பேசிட்டு வந்துடுறேன்னு. அப்போ சுடர் 4 ஸ்டெப் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது மாணிக்கம் இருந்துட்டு பாப்பா ஒரு நிமிஷம் அப்படின்னு, அவளை எது கூப்பிடுறீங்க அப்படின்னு, அபி இந்த பாப்பா யார் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு ரொம்ப கோவமாக கேட்குறாங்க அபி. இல்லை நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுறீங்க, என்னை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருந்தோம். நான் தலைமறைவாக ஆயிட்டது தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. அந்த கருணா வேலை எனக்கு எதுவும் ஆபத்தில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் மறைஞ்சிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வெற்றிக்கு வேற அபிக்கும் மாணிக்கத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு. அதனால கொஞ்சம் பக்கத்தில் போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்று அவங்க பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சுடர் வந்து என்னோட பொண்ணு தான் அப்படின்னு அபி மறைமுகமாக சொல்கிறாங்க. அப்போது அந்த குழந்தை உங்களோட பொண்ணு தான் இல்லை, ஆமாம் இப்போ நீங்கள் பரோலில் வந்திருக்கீங்களா, வெளியே வந்துட்டீங்களா அப்படின்னு, உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க அப்படின்னு. சரி நீங்கள் எதுக்கு இத்தனை நாள் என்ன தேடிட்டு இருந்தீங்க, நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன் பேசாமல் போகிறீங்க அப்படின்னு மாணிக்கம் கேட்குறாரு. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த கேட்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு நாளாக துரத்திக்கிட்டு இருந்தேன். இப்போ கூட நான் உங்களை துரத்தி பிடிக்கணும்னு நினச்சேன்னா ஓடி போயிடுவீங்க. நான் என்னோட லாயர் கிட்ட தான் உங்களை பேச வைக்கணும். என் லாயர் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அபி எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, இது உன் பொண்ணு தானே, உங்கள் பொண்ணோட பேக்கில் என்னோட டாக்குமெண்ட் ஒன்று வச்சுருக்கேன், அது மட்டும் எடுத்து கொடுங்களேன்னு. அந்த பேக்கில் நீங்கள் எதுக்கு வச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த பேக்கில் கோவிலுக்கு முன்னாடி வந்து ஒரு டாக்குமெண்ட் வச்சேன், அது தெரியாமல் அதிலே நின்றுடுச்சு. மறுபடியும் இந்த பேக்கை கண்டுபிடிக்க எனக்கு இவ்வளோ நாள் ஆச்சு, தயவு செஞ்சு அந்த டாக்குமெண்ட்டை மட்டும் எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா நிஜமாவே ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. இது குழந்தையோட பழைய டிசி அப்படின்னு. இல்லை இது நான் வச்ச அந்த டாக்குமெண்ட்டை தான், ப்ளீஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வாங்குறார். அதாவது அபியும் கொடுத்த
கொடுத்துட்றாங்க யோசிக்காமல். கொடுத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்தாங்க, இதுதான் என்னோட நம்பர், நீங்கள் கால் பண்ணுங்கள், எங்கே வரணும்னு சொல்லுங்கள், யாருக்கும் தெரியாமல் வரேன், ஆனால் கருணா கிட்ட மட்டும் என்னை மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு அவர் கிளம்ப பார்க்குறாரு. பின்ன கரெக்டாக வந்து நம்ம வெற்றி நிற்கிறாரு. எஸ்கேப் ஆக பார்த்தா கெட்டியமாக பிடிச்சிக்கிறாங்க. அபி பிரபாகரனுக்கு கால் பண்ணு, அவர் வரட்டும், எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு வெற்றி சொல்லிட்டு இருக்காரு. இல்லை வேண்டாம், அவரை விட்டுடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அபி வந்து தட்டி கழிக்கிறாங்க. அப்போது உங்கள் 2 பேருக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது, இப்போ நான் பிடிச்சிட்டேன் கையும் கழுவுமா அப்படின்ன உடனே அப்படியே எஸ்கேப் பார்க்குறீங்கல்ல, நான் இவனை என்னன்னாலும் விட போகிறதில்ல, நான் இன்னைக்கு என்ன பண்ணுற பாரு, இவனை முதல்ல கருணா கிட்ட இவனை ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட போதும் நிறுத்தியா அப்படின்னு சொல்லி நம்ம மாணிக்கம் வந்து வெற்றியை உதறி விடுறாரு. கருணா கிட்ட என்னை கூப்பிட்டு போனீங்கன்னா அவன் என் நெத்திலே சுட்டு என்னை கொண்டுடுவான், அப்புறம் காலத்துக்கு உனக்கு உண்மை தெரியாமல் போயிடும், பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. என்னது உண்மை தெரியாமல் போயிருமா, என்ன உண்மை அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. உன் வாழ்க்கையவே திருப்பி போட்ட அந்த உண்மை, கருணா யாருங்கிற உண்மை அப்படின்னு சொல்லி மாணிக்கம் ரொம்ப திமிரா பதில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க மாணிக்கம் அப்படின்னு நம்ம அபி கேட்குறாங்க. இவ்வளவு நாள் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு நினச்சது காரணம் என்ன துரத்துற மாதிரி இது உங்களையும் துரத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தானே தவிர மற்றபடி எதுவுமே இல்லை. இந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சால் மறுபடியும் நீங்கள் ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியம் கூட இல்லை அப்படின்றாங்க. என்னதான் அது, என்னதான் உண்மை சொல்லுங்கள் அப்படின்னு அபியை திரும்பி பார்க்குறாங்க. வெற்றி இந்தா இதை நீயே படிச்சுப்பார் அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டை வெற்றி கிட்ட கொடுக்குறாரு மாணிக்கம். அதை ஓப்பன் பண்ணி நம்ம வெற்றி படித்து பார்க்குறாரு. முதல்ல இதை எதுக்கு நான் வாங்கணும் அப்படி இப்படின்னு ஏதோ பேசினாரு. இதுதான் உன் வாழ்க்கையவே மாற்றினது, இதுதான் உன் வாழ்க்கையை மறுபடியும் மாற்ற போகிறது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால வெற்றி அதை வாங்கி படித்து பார்த்தா பார்வதி அக்காவோட அட்டாப்சி ரிப்போர்ட்டு. இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரிஜினல் ரிப்போர்ட்டு, கொலை செய்யப்பட்ட பார்வதியோட அட்டாப்சி ரிப்போர்ட்டு. இதில் இருக்கிறது தான் உண்மை, மற்றது எல்லாமே ஃபேக்காக சித்தரித்து தான் இவங்களை வந்து ஜெயிலுக்கு போகிறதுக்காக அந்த கருணா பண்ணது. இது ஒரிஜினல் ரிப்போர்ட் என்கிட்ட இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு எனக்கு என்ன உண்மையும் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால தான் என்னை கொலை பண்ணுறதுக்கு ஆள் அனுப்புறது, என்னை தேடி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறது. அந்த டாக்குமெண்ட்டை வச்சு தான் நம்ம கருணா கிட்ட பணத்தையும் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த டாக்குமெண்ட்டை வச்சு மிரட்டினா கருணா எதுக்கு உனக்கு பணம் கொடுக்கணும், கருணாவை கொலை பண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது அப்படின்றாரு மாணிக்கம். டேய் யாருடா சொல்கிற அப்படின்னு சட்டியை பிடிக்கிறாரு. இங்கே பாரு வெற்றி, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்களாக இருக்கணும்னு நம்ம ஆசைப்படலாம், இல்லை நல்லவங்க தான் அப்படின்னு நம்ம நம்பலாம், அதெல்லாம் உண்மையாக இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லையே. உன் கூடவே இருக்கான் உன் ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுக்காக அந்த கருணாலாம் ஒன்றும் நல்லவன் கிடையாது. மேபி நீ முட்டாளாக இருக்கலாம், நீ கூட ஒன்றும் நல்லவன் கிடையாது, நீ நல்லவனாக இருக்க வேண்டியவன் உன்னை முட்டாளாக ஆக்கி வச்சிருக்காவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அபிக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிறீங்க மாணிக்கம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அபி, நீங்கள் கத்தியால் குத்துனதுனால தான் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வர வச்சு உங்களை ஜெயிலுக்கு அனுப்புனது அந்த கருணாவோட சூழ்ச்சி. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்னென்னா அவங்க இறந்ததுக்கு காரணம் அவங்க விஷம் சாப்பிட்ருக்காங்க, சாப்பாட்லேயோ இல்லை அவங்களே சூசைட் பண்ணணும்னு நினச்சி அப்படியே குடித்தாங்களா அதெல்லாம் தெரியாது. பட் இதுதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் உண்மையானது அப்படின்னா இதை எதுக்கு கருணா மறைக்கணும்? இந்த ரிப்போர்ட் என்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சால் கர்ணா நல்லவனாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், அபியால் இந்த கொலை நடக்கலை வேறு ஏதோ நடந்திருக்குன்னு சொல்லி அவன் கண்டிப்பாக அபியை வெளியே கொண்டு வரேன்னு நினச்சிருக்கணும். நான் எவ்வளோ பணம் கேட்டாலும் அவன் கொடுத்ததுக்கு காரணம் அவனையே சந்தேகப்பட வைக்கிதில்ல. நீ தான் வெற்றி இனிமேல் முடிவு பண்ணணும். ஆனால் அந்த பார்வதி இறந்ததுக்கு காரணம் ஒருவேளை அபி கத்தியால் குத்தியிருந்தாலுமே அது கிடையாது. அதுக்கு முன்னாடியே அவங்க பாய்சன் சாப்பிட்ருக்காங்க. அதுக்கு காரணம் யார், அதை யார் பண்ணியிருப்பாங்கங்கிறத நீ புத்திசாலி தானே, கண்டுபிடி. அப்படி இல்லைனா உன் பொண்டாட்டி பிள்ளைய பிரிஞ்சு தான் நீ வாழ்க்கை முழுக்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வெற்றி இதுக்கப்புறம் எப்படி இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க போறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க.